பிரைஸ் லார்ட். அடுத்தபடியாக நம்ம இன்னொரு ஜெப குறிப்புக்கு ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 கட்டளையில் ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, களவு செய்யாதிருப்பாயாக. மீன் திருட்டு அப்படின்றது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. அந்த திருடு அப்படின்றது எந்த விஷயத்தில் ஆனாலும் இருக்கலாம். பணத்தில் மாத்திரம் இல்லை, பொருட்களில் மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்கள். ஆண்டவருக்குரிய காரியங்களை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற நேரங்களை மற்றதுக்கு கொடுத்தாலும் அது என்னது தான்? திருட்டு தான். ஆமென். இப்படிப்பட்ட திருட்டு எண்ணங்களோடு இருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம காணிக்கை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை அபகரித்து தங்களுக்குள்ளாய் வைத்து கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட கிரியைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறவங்க, இப்படிப்பட்ட கிரியைகளுக்குள்ளாகவே இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் சந்திக்கணும். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் சந்திக்கணும். இந்த நேரத்தில் நம்ம திருடர்களுக்காக, ஆமென், அதாவது களவு செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த பொருள் மேலேயோ நம்ம கண்ணு போச்சுன்னா நம்முடைய கை சும்மா இருக்காது. அதை போய் தொடணும், அதை போய் நோண்டணும், இல்லை எடுத்துகிட்டு வந்துடணும், அபகரிச்சிடணும் அப்படின்னு நினைப்போம். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, பிறனுடைய எந்த பொருளையும் என்ன பண்ணாத, இச்சிக்காதன்னு சொன்னார். ஆமென். எல்லாமே இந்த 10 கட்டளையில் எல்லாமே வந்துடும். ஆமென். அது எதுவுமே நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா, 10 கட்டளைகள் கீழ்ப்படிந்து நம்ம நடந்தோம் அப்படின்னா, கர்த்தர் மாபெரும் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துலையும் நம்ம கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் திருடுதல்களுக்காக, அப்பா, திருடுகிறவர்கள் ஆண்டவரே, அநேகத்தினுடைய வீட்டு சூழ்நிலை நிமித்தமாய் திருட வருகிறாங்க. ஆண்டவரே, வேலை இல்லை, வேலையிலிருந்து துரத்திட்டாங்க, இல்லை வேலையில் உண்மை இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் அப்பா திருட்டுத்தனம் ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே அப்பா சேர்ந்து இருக்குது. ஆண்டவரே அப்பா, சின்ன வயசுலேயே சின்ன சின்ன பொருளை திருடும் போதெல்லாம் வீட்டில் கண்டிக்காததுனால இப்போ பெரிய பெரிய திருட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. இப்படியா அநேக 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 காரியங்கள் ஆண்டவரே நடந்து கொண்டு தான் டேடி இருக்குது. ஆண்டவரே, இந்த திருட்டு பழக்கத்தில் இருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா. இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், திருடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு பொருளை பார்த்துட்டானா என்னுடைய கண் அங்கே போயிடுது, நான் எப்படியாவது போய் அதில் போய் செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து என்னை விமோச்சனப்படுத்த, என்னை விடுவிக்க, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே, என்னை மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அப்பா கேட்குற அநேக பிள்ளைகளுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க டேடி. அப்பா, பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க டேடி. நீங்கள் ஆண்டவரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, நீங்கள் ஆண்டவரை விடுதலை ஆக்குவீராக ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா, நல்ல வேலையை கொடுங்க டேடி. அப்பா, ஆண்டவர் உழைக்கிறதுக்கான ஞானத்தை கொடுங்க, பலனை கட்டளை எடுங்க. அப்பா ராஜாவே, ஒரு நல்ல வேலை இல்லாததுனால தானே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாய் போகிறாங்க. அப்பா ஆண்டவரே, அப்பா ராஜாவே, ஒரு விசை ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மீட்டு கொண்டு வாங்கப்பா. அநேகருடைய சாபங்கள் இந்த பிள்ளைகளுடைய தலையில் இருக்குமே. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சிறுக சிறுக சேர்த்து வச்ச சம்பாதிச்ச என் நகை பணத்தை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானே, நல்லா இருப்பானா அப்படின்ற அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா ராஜாவே அவங்களுடைய தலைமையில இருக்குமே. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ திருடர்கள் இதனால ஆண்டவரே நாசமாய் போய் இருக்கிறாங்க. அப்பா ராஜாவே, ராஜா, ஒரு விசை டேடி. அப்பா, திருடர்கள் என்கிற பட்டங்களை நீக்கி உம்முடைய பிள்ளை என்கிற பட்டத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. நீர் மன்னிக்கிறதுல வல்லல் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மன்னிக்கிறதுல வல்லல் டேடி. ஆண்டவரே, பிள்ளைகளை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே புத்தியை கட்டளை இடுவீராக ஜெபிக்கிறோம். உங்கள் பாதப்படியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். திருட்டுத்தனத்தில் இருந்து பிள்ளைகளை மீட்டு கொண்டு வாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே சகாயம் செய்வீராக. நீங்கள் ரீபே பண்ணுங்க டேடி. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரே கொடுங்கப்பா. ஆண்டவரே, உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே சகேயு ஆண்டவரே அப்பா டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறாரு, ஆனாலும் ஆண்டவரே வாங்குறதுல அநியாயமான வட்டி, அநியாயமாக எல்லா காரியத்தையும் வாங்கி கொண்டு இருக்கிறார். அதே போல் ஆண்டவரே வட்டிக்கு விடுகிறவர்கள், வட்டிக்கு வாங்கி கொண்டு இருக்கிறவங்க, 10 வட்டி 5 வட்டி 10 வட்டி 3 வட்டி இப்படியா வாங்கி கொண்டு இருக்கிறவங்களை ஒரு விஷயம் சந்திங்க டேடி. அப்பா, எத்தனையோ பேருடைய இரத்த பணங்கள், லஞ்சமாய் வாங்கி கொண்டிருக்கிற பணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாங்குகிறவர்களை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. எப்படி சகேயுவே ஆண்டவரே அப்பா
அவருடைய இருதயத்தில் நீர் ஒரு மாற்றத்தை கொடுத்தீரோ அதே போல் ஒரு இருதயத்தில் மாற்றத்தை ஆண்டவரே கொடுங்கப்பா. திருடர்களுக்கு கொடுங்க அப்பா. ஆண்டவரே ராஜா, திருட்டு தொழிலில் இருக்கிறவர்களுக்கு கொடுங்க அப்பா. ஆண்டவரே ராஜா, அப்பா ஆண்டவரே ஆண்டவரே லஞ்சம் வாங்குறவர்கள் இடத்துல ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆண்டவரே அப்பா உங்களுடைய இருதயத்தை நீர் பேசுவீராக, இருதயத்தை தொடுவீராக அப்பா. ராஜாவே அப்போ உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. அநியாயமாய் வட்டி வாங்குறவர்களுடைய இருதயத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர காசெல்லாம் அப்படியே வட்டிக்கு விடுறாங்க, வட்டிக்கு போகுதுன்னு சொல்லி அழுகுறாங்க ஆண்டவரே அப்பா. நீங்கள் சந்திப்பீராக ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களில் இருக்கிறவர்களை நீர் மீட்டு கொண்டு வருவீராக, நீர் ரட்சிப்பீராக, நீர் ஆண்டவரே விடுதலையாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்க இன்றைக்கு. அந்த பிள்ளைகளுடைய வீடுகளில் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.